தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்பி பதவியை நிராகரித்தார், தலைமை அதிர்ச்சி. எம்பி பதவியை நிராகரித்தார், தலைமை அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். கர்நாடகா மாநில முதலமைச்சர் சித்தாராமையா 2023ஆம் ஆண்டு இவர் முதலமைச்சராக பதவியேற்றார். 2.5 ஆண்டு காலம் மட்டும்தான் முதலமைச்சர் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் கூடுதலாக 6 மாதம் ஆகிவிட்டது, பதவியை ராஜினாமா செய்யவில்லை. கட்சி மேலிடம் அறிவுறுத்தலின்படி நேற்று மாலை தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக சிவகுமார் முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த சூழ்நிலையில் சித்தாராமையா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கி தேசிய அரசியலில் முக்கியத்துவம் வழங்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருந்தது. காங்கிரஸ் கட்சி வழங்கிய எம்பி பதவியை நிராகரித்துள்ளார் கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தாராமையா. தனக்கு தேசிய அரசியலில் விருப்பம் இல்லை, கர்நாடக மாநில அரசியலில் தான் விருப்பம் என்று கூறியுள்ளார். ஆக காங்கிரஸ் கட்சி வழங்கிய எம்பி பதவியை நிராகரித்துள்ளார். கட்சி அறிவுறுத்தலின்படியே தான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக அறிவித்துள்ளார். இதன் மூலமாக தன் விருப்பப்படி ராஜினாமா செய்யவில்லை என்பது தெளிவாகியுள்ளது. கர்நாடக மாநில அரசியலில் தான் ஈடுபட தனக்கு விருப்பம் என்று தெரிவித்ததன் மூலமாக மீண்டும் கர்நாடக மாநில அரசியலில் மூக்கை நுழைக்கிறார். புதிதாக பதவியேற்க உள்ள சிவகுமாருக்கு குடைச்சல் கொடுக்க முடிவு செய்துள்ளார். இனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் காங்கிரஸ் கலகலக்கும். வருகிற சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கண்டிப்பாக கோஷ்டி பூசலோடு தேர்தலை சந்திக்கும். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது சித்தாராமையாவுக்கு காங்கிரஸ் கட்சி எம்பி பதவி வழங்க முன்வந்துள்ளது. அதனை நிராகரித்துள்ளார் சித்தாராமையா.